நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீரின்று என் ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போலும் வேண்டவில்லையே. நானாகவே வந்திருக்கிறேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு தானே நம்ம தொடங்கியிருக்கிறோம். உண்மையிலேயே நம்மளாக போய் நம்ம எப்படி இருக்கோமோ டிரான்ஸ்பரண்ட்டாக ஏசப்பாட்ட போய் இருக்கணுமாங்க குட்டீஸ். இல்லை நம்ம சில நேரங்களில் இவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இல்லை இவங்கக்கிட்ட நமக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கணுங்கிறதுக்காக சில முகமுடிகளை நம்ம என்ன பண்ணுவோம், அணிஞ்சிக்குவோம். அந்த முகமுடிகள் நம்மக்கிட்ட இருக்கிற கோபத்தையோ, நம்மக்கிட்ட இருக்கிற வெறுப்பையோ, நம்மக்கிட்ட இருக்கிற இன்னும் நிறைய தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மறைச்சிட்டு வெளியில் ஒரு சுகர் கோட்டடோடு தான் நம்ம இருப்போம். அப்படி தானே குட்டீஸ்? நிறைய பேர் நமக்கே தெரியும், ஆனால் வெளியில் நம்ம காட்டுறதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஆனால் இன்றைக்கி என்னது, நம்ம மனுஷங்க மத்தியில் எப்படினாலும் அப்படி இருந்துக்கலாம் சுகர் கோட்டோட. ஆனால் நம்ம ஏசப்பா முன்னாடி நிற்கும்போது அவருக்கு தெரியும் நம்ம என்ன நினைக்கிறோம், அவருக்கு தெரியும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், என்ன செய்கிறதுக்காக நம்ம மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கோம்னு எல்லா காரியங்களுமே ஏசப்பாவுக்கு தெரியும். அப்போது ஒருவேளை நம்ம தவறு பண்ணிட்டோன்னா கூட அவரிடத்துல போய் நம்ம நின்று அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி அதை கடந்து வர்றதுக்கான அந்த எண்ணம் நம்மளிடத்துல வேணுமாங்க குட்டீஸ். நம்ம மற்றவங்கள சொல்கிற மாதிரி நான் தப்பே பண்ணலை, என்னை தேவையில்லாமல் பேசாதீங்க, தப்பே பண்ணலைன்னு நம்ம ஏசப்பாட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா ஏசப்பாவுக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். நம்ம சிந்தையில் நினைக்கிற ஒரு விஷயங்கள் கூட ஏசப்பாவுக்கு தெரியும் குட்டீஸ். அதுதான் இன்னைக்கு இந்த பாடல் மூலியாகவும் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம பைபிளில் நம்ம சொன்ன இப்போ யோசேப்பா இருக்கட்டும், நோவாவாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஏசப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸாக, தந்தையாம் கடவுளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அப்படிதானே? அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் நிரம்ப ஆசீர்வாதங்களை பார்த்து இவங்களை போல் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையே நம்ம ஏங்குறது போல் அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நிறையா சோதனைகளை சந்திச்சாங்க. நிறையா அவங்களுக்கு டாஸ்க்கு கொடுக்கப்பட்டது. அப்படிதானே? அந்த டாஸ்கெல்லாம் அவங்க ரொம்ப வெற்றிகரமாக கடந்து வந்தாங்க, ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக கடந்து வந்தாங்க. அதை கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் கிடைச்சிது. ஸோ இந்த நாள்லேயும் கூட நம்மளுக்கு இப்போது நம்ம அனுபவிச்சுட்ருக்க இந்த சூழ்நிலைகள் கூட நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிற டாஸ்க்குன்னு நம்ம அதை நம்பி அவர் மேலே உறுதியான நம்பிக்கையோடு அந்த டாஸ்க்கை நம்ம செஞ்சு முடித்து கடந்து வரும்போது நம்மளை அவர் கண்டிப்பாக வெறும் கையோடு விடமாட்டார். நமக்கு நிரம்ப ஆசீர்வாதங்களோடு நம்மளை கடந்து வர பண்ணுவார் குட்டீஸ். ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த பாடல் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நம்ம ஏசப்பா முன்னாடி எப்பயும் ரொம்ப உண்மையான ஒருத்தவங்களாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 10:13 உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார், அதிலிருந்து விடுபட வழி செய்வார். கண்டிப்பாக நம்ம திராணிக்கு மேலே நம்மளால் எவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனையை நம்ம தாங்க முடியுமோ அவ்வளோதான் அவர் அப்படின்னு நமக்கு அனுமதிப்பார். அதை தாண்டி கண்டிப்பாக ஏசப்பா நமக்கு அனுமதிக்கவே மாட்டார். பைபிளில் நிறைய இடங்கள்ல ஏசப்பாவுடைய சீடர்கள் நிறைய நேரங்களில் நிறைய குழப்பத்தோடு இருந்திருக்கிறாங்க. அதை மாதிரி பேதுரு ஏசப்பாவை என்ன பண்ணாங்க, கடலில் பார்த்துட்டு அதில் நடந்து வர ட்ரை பண்ணும்போது அவங்க ஸ்லிப்பாகி விழுகிறதா இருக்கட்டும். அதே மாதிரி ஏசப்பா கப்பலில் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அலை எழுந்து வர்ற அந்த பேய் போன்ற கடல் அலையை பார்த்து சீடர்கள்லாம் கத்தி கதறுவதாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு போராட்டங்களும் எதற்காக அனுமதிக்கப்பட்டது அப்படின்னா
அந்த எல்லா சூழ்நிலைகள்லையும் அவங்கள மீட்டு கொண்டு வருவதற்கு, அவங்களுக்கு அதில் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு அவங்க கூட ஏசப்பா இருந்தாங்க தானே. ஏசப்பா அங்கே இருந்ததை மறந்து தான் அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப பயந்து ரொம்ப கலக்கமுற்றாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலைகள்லையும் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஏசப்பா அவங்க கூட இருந்தாங்க. ஸோ இந்த நாள்லையும் எப்போ நம்மள்கிட்ட ஒரு குறைபாடு இருக்குது, ஒரு வீக்னஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா, நம்ம ஏசப்பா கிட்ட உண்மையிலேயே அதை எடுத்து கொண்டு போய் நின்னோம் அப்படின்னா நமக்காக உதவி செய்ய, நம்ம அந்த சூழ்நிலையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம கூட ஏசப்பா இருக்காங்க. அப்படி தான் அதை எடுத்துக்கிடணுமே ஒழிய, இந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சே, இந்த சோர்வு எனக்கு வந்துருச்சேன்னு நம்ம அவரை குற்றப்படுத்தாமல், நம்ம திராணிக்கு மேலாக சோதனை அனுபவிக்கிறதுக்கு ஏசப்பா விட மாட்டாங்க. அதை சரிப்படுத்தி அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏசப்பா நமக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு மேலே முழு நம்பிக்கையாக இருக்கிறோமோ, கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தை அவரோட துணையோடு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஓவர் கம் பண்ணி நிறைவான பாதையை நோக்கி வரலாம். ஸோ அந்த நாளில் அந்த நம்பிக்கையோட அவரோட துணையோட நம்ம இந்த இரவு பொழுதை நம்ம நிறைவு பண்ணலாம்.